அண்ணா, என்னுடைய இடத்தை பிடிச்சு உன்னுடைய கனவுகளை கலக்க வந்திருக்கிற அந்த மர்ம பெண் யாரா இருக்க முடியும்? என்னமோ நடந்திருக்கு. இல்லைன்னா இதுக்குள்ள உன் பேட்டி வீட்டுக்கு கண்டிப்பா வந்திருக்கு. சொல்லுங்க கேளப்பா. யார் சொல்றது நான் கேட்க தயாரா இல்ல. என்ன விடுங்க. இவ்வளவு நேரம் வச்சு இன்னும் அவளை காணோம். அவ என் பேத்தியே இல்ல. அவ எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு கண்டபுட்டவ வெட்டி போட்டுறேன். உன் பேத்தி வந்துட்டாரு பாரு. நல்ல குடும்பத்துல பிறந்த புள்ள இப்படி கெட்டு போகும் நான் நினைக்கவே இல்லை. ஐயா, அக்கறை போயிட்டு இவ்வளவு பெரிய அயோக்கியமா மாறி வந்திருக்கீங்களே. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எப்படியா பொறுமையா இருக்க சொல்றீங்க? கல்யாணம் ஆகாத ஒரு கன்னி பொண்ணு ராத்திரி பூரா உங்க கூட தங்க வச்சுட்டு காலையில கூட அந்த வீட்டுல விட்டுக்கிறீங்களே. இனிமே அவளை எவன் கட்டிக்குவான்? நானே கட்டிக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நியாயத்தை சொல்றேன் ஐயா. பார்வதி ராத்திரி பூரா என் கூட இருந்தனாலதானே நீங்க தப்பா நினைக்கிறீங்க. அவளை நானே கல்யாணம் பண்ணிட்டா யாரும் அப்படி நினைக்க முடியாது இல்லையா? நெசமா தான் சொல்றீங்களா? நெசமா தான் சொல்றீங்களா? சத்தியமா சொல்றேன். உங்க பேத்தியை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போறதுக்காக மட்டும் நான் வரல. அவளை கல்யாணம் பண்ணிக்க முறைப்படி உங்க அனுமதி கேட்கத்தான் வந்தேன். என்ன சொல்றீங்க? என் பேத்திக்கு இவ்வளவு பெரிய யோகமா? நீ இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி அம்மா? இல்ல, நான் தான் அதிர்ஷ்டசாலி ஐயா. நீங்க நினைக்கிற மாதிரி நான் அயோக்கியனா இருந்தா அக்கரசையிலிருந்து நான் திரும்பி வந்தப்போ நீங்க 2 மாநாட வந்திருக்கணும். ஏன்? ஒன்னு எனக்கு, இன்னொரு நான் பிடிச்சிட்டு வந்த அந்த துரசாணிக்கு. மன்னிச்சுங்க தம்பி, ஒரு நிமிஷத்துல வளர்ச்சி வசப்பட்டேன். அப்பா, உங்க கோபம் போயிடுச்சா? நடந்ததை நான் சொல்றேன். என் கார் நின்று போச்சு, உங்க பேச்சு உதவுச்சு, அதுக்குள்ள இருட்டிடுச்சு. வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போறாலும் புறப்பட்டேன். வயல சில மாட்டு பசங்க எங்களை பிடிச்ச ஒரு பங்களாவை அடைச்சு வச்சுட்டாங்க. அங்க இருந்து தப்பிச்சு நேரம் இங்க வரோம். ஏமா, இதை முன்னாலே சொல்லிருக்க கூடாது. சொல்லறதுக்கு எங்கப்பா விட்டா நீ? அதுக்குள்ளதான் அலுவலை தூக்கிட்டு வெட்டலாம் குத்த வேண்டி கத்தறைய. தம்பி, கந்தசாமி எப்படின்னா ஆரம்பத்துல விஷயம் புரியாமையே கோபம் வந்துரு. தெரிஞ்சது குழந்தை பிள்ளை மாதிரி அழுவாரு. அதனால நீங்க தப்பா நினைக்காதீங்க தம்பி. கந்தசாமி, எவ்வளவு தடவை சொல்லி இருக்கிற பொறுமை கடலினும் பெரிது. ஆஹா, என்ன ஆஹா? மறுபடியும் சொல்றேன், இன்னையிலிருந்து இந்த முன்கோபத்தை விட்டு. அண்டே, முன்கோபத்தை பத்தி நீங்க எனக்கு சொல்றீங்க, என்ன செய்யறது? ஏன் நேரம்? அப்போ நான் போய் முகூர்த்தத்துக்கு நாள் பாக்குறேன். உழைப்பாளிகள் தான் என் உறவினர்கள் அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு அதையே தான் சொல்றேன். இது எங்க வீட்டு கல்யாணம் இல்ல, உங்க வீட்டு கல்யாணம். எஸ்டேட்ல இருந்து எல்லாரும் குடும்பத்தோட வந்திருந்து கல்யாணத்தை அமோகமா நடத்தி வைக்கணும். ஐயா, தம்பி, நீங்க போயிட்டு தம்பி, என்ன தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா இவ்வளவு கலாட்டாவுக்கு நான் தான் காரணம். காரணம் போனவ பார்த்தேன், என்னமோ தப்பா நினைச்சு இவ்வளவு சொல்லிட்டேன். மறுபடியும் கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சுக்கணும், தப்பா நினைக்காதீங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அண்ணே, என் பேத்திக்கு இப்படி ஒரு யோகம் வரும் நான் கனா கூட காணல. அம்மா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவா. ஐயா, எல்லாம் அந்த நாக தெய்வத்தோட மகிமை. ஆமாம்மா, வெள்ளிக்கிழமை விரதத்தையும் நாக பூசி என்னைக்கு விட்டுறக்கூடாதுமா, விட்டுறக்கூடாது. நாட்டாமே, இப்பவே இந்திய தின்னு வயிற்ற காலி பண்ணி வச்சுங்க. என் பேத்தி கல்யாண விருந்து வருது இல்ல, ஒரு புடி பிடிக்கலாம். அது என்னால முடியவே முடியாது. ஏன்னா இந்த மாதத்திலேயே 7 கல்யாணம், 5 பஞ்சாயத்து, 3 திருவிழா இருக்கிறது ஒரு நாட்டாமே. யாருக்கு போறது? அதனால கந்தசாமி, முடிஞ்சா வந்துடுவேன், வரல நீ என்ன மன்னிச்சுக்கணும். அம்மா, இப்பவே ஒரு ஆசீர்வாதம் பண்றேன். என் மருதமலை முருகன் அருளால நீ மகராசியா இருக்கணும்மா. நான் வரட்டுமா? நான் வரேங்க சாமி, வரமா. வெற்றி, வெற்றி, மருதமலை முருகன் அருளால மகத்தான வெற்றி, எனக்கும் வெற்றி, எதிர்பார்த்த வெற்றி. என்ன சொல்றேன்? இதுக்கு மேல என்னடா வேணும்? உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சி போட்டோவும் பிடிச்சிட்டேன். எப்படி போடா, நீ கேமாவில பிடிச்சிருக்க, நான் கண்ணால ஒரு பொண்ணை பிடிச்சேன். எண்ணத்துல என்லார்ஜ் பண்ணேன், இதயத்துல பிரிண்ட் போட்டேன். இப்ப அதுக்கு கல்யாணம்ங்கிற கதை கொடுத்து ஃபேமிலிங்கிற ஃப்ரேம் போட்டு வீட்டுல வச்சிருக்கேன். யார் அந்த பொண்ணு? மாளிகையில தொங்குற சரவிளக்கு இல்ல, மண் குடிசையில் இருக்கிற அகல் விளக்கு, நம்ம கந்தசாமியோட பேத்தி பார்வதி. பொண்ணுக்கு இப்படித்தான் பிடிக்க போறியா சார்? உங்க அந்தஸ்துக்கு அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் பழைய கதை. கோயிலூர் வைரத்துக்காக நான் மலையை குடையறவன் இல்ல, குப்பையில மாணிக்கத்தை கண்டெடுக்கிறவன். எடுத்துட்டேன். நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். இவர் யாருன்னு நினைச்ச? இது ஒரு கப்பி ரோலர், சமதர்ம சார போட வந்திருக்கிற சோசலிச கப்பி ரோலர். இது உருண்டுச்சுன்னா கரடமோடா இருக்கிற சமூகம் சமமாயிடும். இருந்தாலும் இதெல்லாம் விவாதத்துக்கு நேரம் இல்ல, விவாதத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. செக்ரட்டரி, நம்ம தொழிலாளிகளுக்கு எல்லாம் சொல்லி அனுப்புங்க. மேனேஜர், பந்தி சமபந்தியா இருக்கட்டும். இதெல்லாம் பார்வதிக்கு. பட்டிக்காட்டு பொண்ணு இல்லையா, பட்டணத்து நாகரிகம் பழக்க வழக்கம் எல்லாம் அவளுக்கு தெரியாது. அந்த கலையில கைதேர்ந்த நீயே உன் கையால இதெல்லாம் அவளுக்கு போட்டு
அந்த புராதன அழக புதுமையா அலங்கரிச்சு தாலி கட்டுறதுக்கு தயாரா வச்சிருக்கணும். என்ன? ஆகட்டும் சார். ஜெயா, இந்த வீடு ஒரு கோயிலாக போகுது. இதுல பார்வதிங்கிற தங்க விக்கிரகத்தை ஆண்டவன் பிரதிஷ்டை செய்ய போறான். அதுக்கு நீ அர்ச்சகர், நான் பக்தன். அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்படியா சொன்னா? ஆமாண்ணா, இந்த வைர நகைகள் எல்லாம் போட்டுக்கிட்டு எந்த மாளிகையில நான் மகாராணியா உட்கார்ந்து ஆட்சி செய்யணும் நீ ஆசைப்பட்டியோ அந்த இடத்துக்கு கேவலம் ஒரு பட்டிக்காட்டு பொண்ணு வந்து நம்மள தட்டி கேட்க போறா. இதெல்லாம் போட்டுக்க வேண்டிய கை போட்டு விடுபடி ஆயிடுச்சு. இல்ல, இந்த சொர்ணத்துக்கும் வைரத்துக்கும் சொந்தக்காரி நீதான். இந்த மாளிகைக்கு மகாராணி நீதான் ஜெயா, நீயேதான். அண்ணா, எப்படின்னு கேக்குறியா? ஜெயா, அந்த பட்டிக்காட்டு குட்டியையும் அவ பரிவாரங்களையும் ஏத்திக்கிட்டு வர பஸ் இருக்குதே, அந்த பஸ் அனுப்பி வச்சதே நான் தான். நான் பஸ்ஸ மட்டுமா அனுப்பி வச்சேன்? இல்ல, அந்த பஸ் கடையில டைம் பாம்பையும் வச்சிருக்கேன். கல்யாண கூட்டத்தோட அந்த பஸ் புறப்பட்ட அரை மணி நேரத்துல பஸ் கடையில இருக்கிற வெடிகுண்டு இடியோசோட வெடிக்கும். இந்த கோயிலுக்கு வர இருக்கிற அந்த விக்கிரகம் தன் கூட்டத்தோட கல்லறைக்கு போய் சேரு. இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் எஸ்டேட் அதிபரோட கல்யாணம் நின்று போனா நல்லா இருக்குமா? வந்த விருந்தாளிக வாய்தான் சும்மா இருக்குமா? சுபமுகூர்த்தத்தை அவங்க தான் தவறு விடுவாங்களா? இல்ல, இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நான் தான் நழுவ விடுவனா? குறிப்பிட்ட அந்த முகூர்த்த நேரம் வந்தே தீரும். கொட்டு மேல முழங்கியே தீரும். அந்த கோடீஸ்வருடைய தாலி என் தங்கையோட கழுத்துல ஏறியே தீரும். அப்புறம் இந்த மேனேஜர் மச்சினாவான், மச்சின பாரஸ்தாவான், பாரஸ்தம் பங்காளியாவான். பங்காளி இந்த பங்களாவுக்கு சொந்தக்காரனாவான். ரொம்ப பிரமாதம். உன்னாலதான் எனக்கு இப்படி ஒரு பெரிய இடத்துல வாழ்வு கிடைச்சிருக்கு. நீ எப்படியாவது என் கல்யாணத்துக்கு வரணும்னு உன்னை அன்போட கேட்டுக்கிறேன். நீ வந்தாதான் என் வாழ்வு திறக்குங்கிற நம்பிக்கை உள்ளவன். உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீ அவசியம் வந்து என் ஆசீர்வதிக்கணும். போதும்பா. மாமா பார்வதி எல்லாரும் காத்துருக்காங்கல்ல? எங்கம்மா போயிருந்த? கோயிலுக்கா? சாமி கும்பிடவா? சரி சரி, யாரும் வண்டியில ஏடாலும் வந்தாங்களா? இல்லீங்க, இன்னும் அந்த முத்து, முனியம்மா, சுந்தரம் எல்லாம் வரலீங்க. எப்ப பார்த்தாலும் இப்படித்தான். ஏன் முத்து, முனியம்மா, சுந்தரா, வாங்க வாங்க. அட விடாதடா, வாங்க. ஏற மாதிரி ஏற வண்டியில. வந்துட்டேன் வந்துட்டேன். ஏறு 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 ஏறுமா. புறப்படலாம். ஆனா நிச்சயமா வந்து சேராது. இந்த பாரு, நீ கல்யாணம் பொண்ணு, அனாவசியமா கவலைப்பட்டா முகத்துல கிளாமர் குறைஞ்சிடும். நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, மிஸ்டர் ராஜுடைய மேனேஜர் தான் பேசுறேன். நீங்க யாரு? போலீஸ் இன்ஸ்பெக்டரா? என்ன கல்யாண பொண்ணு வந்த பஸ் விபத்துக்கு ஆளாகிச்சா? விபத்துக்கு ஆளாயிடுச்சு. நீ பேர் வச்சுட்டு வாழ்க்கையில் வந்தாச்சு. என்னோட அதிர்ஷ்டப்படி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணம் பண்ணி ரெடியா இருக்கு. கல்யாண பொண்ணு வந்த பஸ் விபத்துக்குள்ளாயிடுச்சா? ஐயோ, பாவம் பார்வதியோட கதை எப்படி ஆகணும்? இந்த செய்தியை நான் ராஜனுக்கு எப்படி சொல்ல போறேன்? பார்வதி வந்த பஸ் விபத்துக்குள்ளாயிடுச்சு. பஸ் விபத்துக்குள்ளாயிடுச்சா? ராஜன், எதை பத்தி யோசிச்சு பிரயோஜனம் இல்ல. நேரம் நெருங்கிட்டே வருது. இதே முகூர்த்தத்துல உன் கல்யாணம் நடந்தே தீரணும். முடியாது ராமு, முடியாது. சொல்றது கேளு. பார்வதிதான் என் மனைவி. அவ இல்லாம எனக்கு வாழ்வே கிடையாது. பார்வதி, 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 தங்கச்சி இருக்கியாமா? கொஞ்ச நேரத்துல எவ்வளவு குழப்பம் தெரியுமா? அப்பா, ஆண்டவன் எல்லா பிரச்சனையும் கேட்டுட்டான். என் தெய்வத்தோட ஆசீர்வாதத்தினால ராமு, பாத்தியாரா? சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு வா. நிக்கிறத பாரு.
பொண்ணை கூட்டி போய் அலங்காரம் பண்ணி கூட்டியா போ தங்கச்சி போ சீக்கிரம் சீக்கிரம்